வணக்கம். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடரா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. நாளைக்கு நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம மேஜர் கரன்சி பேருக்கு தேவையான ஹை இம்பேக்ட் இருக்கிற ஈவெண்ட் 2 எடுத்திருக்கேங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா யூஎஸ்டியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஈவெண்ட்டும் ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா February 20 இந்தியன் டைம் படி ஏர்லி மார்னிங் 12:30க்கு FOMC மீட்டிங் அவுட்கம்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. February 20 நைட் 7 மணிக்கு, இதுவும் இந்தியன் டைம் படி தாங்க சொல்கிறேன், நைட் 7 மணிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு FOMCனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். FOMCங்கிறது ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி, ஒரு அமைப்பு, குழு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த FOMCயில் ஒரு 12 மெம்பர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸில் விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மத்திய வங்கி, அமெரிக்காவுடைய மத்திய வங்கிக்கான வட்டி விகிதத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஏற்கனவே January 30 அன்னைக்கு அமெரிக்காவில் வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த 4.5% வட்டி விகிதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணினாங்க. அடுத்தது March 19 அன்னைக்கு, வரக்கூடிய March 19 அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நாளைக்கு க்ளூ கிடைக்க போகுது. ஸோ March 19 அன்னைக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்களா அல்லது குறைப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான க்ளூ தான் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்க போகிறது. ஸோ இந்த க்ளூவை ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கிஷ், இன்னொன்று டோவிஷ். நம்மளுக்கு புல்லிஷ் பேரிஷ் தெரியும், அது என்ன ஹாக்கிஷ் டோவிஷ் அப்படின்னா ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஹாக்கிஷ் அப்படிங்கிறது பருந்து, டோவிஷ்ங்கிறது புறாவை குறிக்குதுங்க. ஒருவேளை FOMC மீட்டிங் அவுட்கமில் அந்த ஸ்பீக்கர் ஒரு ஹாக்கி ஸ்டோனில் பேசினார் அப்படின்னு ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்த போகிறாங்கன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலருக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே டோவிஷ் டோனில் பேசினார் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைனா ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இல்லை குறைக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது டாலருக்கு பாசிட்டிவான விஷயம் கிடையாதுங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நைட்டு 7 மணிக்கு, February 20 நைட்டு 7 மணிக்கு இந்தியன் டைம் படி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் டேட்டா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை இந்த டேட்டாவுடைய ரிசல்ட் ஆக்சுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா 214,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது டாலருக்கு பாசிட்டிவான விஷயம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்னா அதாவது வேலை இல்லாமல் சிரமப்படுறவங்க ஒரு உதவித்தொகை, ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் மாதிரி கவர்மெண்ட், US கவர்மெண்ட்டுக்கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. ஸோ போன வாரம் புதுசாக ஃபஸ்ட்டு டைம் யார் யாரெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் தொகை வேணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் இது. ஸோ வேலைவாய்ப்பின்மை அதிகரிச்சுது அப்படின்னா டாலருக்கு நெகட்டிவான விஷயங்க. அதே வேலைவாய்ப்பின்மை குறைஞ்சதுன்னா டாலருக்கு பாசிட்டிவான விஷயம். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.